நிறைய இடங்கள் சொல்கிறது. அழிந்து போகிற ஒரு பொண்ணுக்கு, பொண்ணு ஒரு நாள் அழிந்து போகும். அந்த பொண்ணுக்கே அத்தனை நாளான ஒரு சோதனை இருந்தா நம்ம தேவன்ல நிக்கணும். நம்ம பரலோகம் நித்திய காலமாய் வாழ்கிறார். நம்முடைய ஆத்மா வாழ்ற பரலோகத்துக்கு போகணும்னா இந்த பாதையை கடந்து போய் தான் ஆகணுங்கிறத வேதாகமும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு மிக தெளிவாக படிப்பிக்கிறது. அப்படியாக நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புவது, இந்த 43 நீண்ட ஆண்டுகள் மனிதர்களை தலையின் மேல் ஏறி போக பண்ணியிருப்பார். தீயை கடந்து வந்திருப்பாங்க, தண்ணீரை கடந்து வந்திருப்பாங்க. இப்போது தேவன் அவர்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த செழிப்பான இடத்தில் இருந்து எப்படி கானானுக்குள் வந்து தேவனுக்காய் செய்ய வேண்டிய சில கடமைகள் உண்டோ, அதே போல இந்த அருமையான சகோதரி சொன்னதை போல கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்து அந்த கடமைகளை தேவனுக்கு என்று செய்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி என்று எண்ணினால் அப்பொழுது இவைகள் எல்லாம் இவைகள் எல்லாம் என்பது அவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு லிஸ்ட் அவங்களுக்கு இருக்கும். ஐயா ஐயா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்களா, எனக்கு இது வேணும், அருமையான அம்மாவுக்கு இருக்கும், இவங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு இப்படி எல்லாம் இந்த இவைகள் எல்லாம்ங்கிறத நான் இதுதான் முக்கியமா சொல்லுவேன். நமக்குரிய தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். காட்டு புஷ்பத்தை ஒடுக்கிற தேவன், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன், நமக்கு என்னது தேவை என்பதை மிக தெளிவாக அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். ஏற்ற நாட்களில் ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் செய்வார். இதுவரை அலைந்து திரிந்தனே இனி அலைந்து திரிவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான சகோதரிக்கு இந்த 44வது வயது இனி அலைந்து திரிகிற வயதாய் அல்லாமல் தேவன் மாற்றுவார். சத்துரு உட்புகுதலும் இனி இராது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் தேவன் திருப்தியாக்குகிறார். இந்த வார்த்தைகள் தேவன் நிச்சயமாகவே சொன்ன வார்த்தைகள் 4-5 முறை அது உறுதிப்படுத்த எடுத்து 4-5 முறை எடுக்கும். அதே தான் வந்து திருப்பி பார்த்தேன். ஒரு 44 வயசு தான். அந்த 44வது வயசுல அதிகாரத்துல 24வது வசனம் தான் திருப்பத்துக்கு போகிறது. அந்த வசனத்தை சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒன்றை கூட சொல்லி உட்கார வசப்படுகிறேன். ஆவோ 2வது அதிகாரம் அதோடைய 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? குறித்த காலத்துக்கு தரிசனம் முடிவிலே அது விளங்கும். அது போய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்து அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. என்ன விசுவாசித்து ஆகணும். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அவங்க வாழ்க்கையில என்னென்ன தரிசனங்களை தேவன் வைத்திருந்தாரோ அதை ஒருபோதும் சத்ரு உடைத்து போடவே முடியாது. ஒருபோதும் சத்ரு சீர்குலைத்து போடவே முடியாது. ஒரு மேன்மையான மகிமையான தரிசனங்கள் உண்டு. அதை தேவன் ஏற்ற வேளையில் மகிமையாய் செய்து நிறைவேற்றுவார். இந்த வார்த்தைகளாலே தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆத்துமாவின் ஆழங்களிலிருந்து வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். வேதம் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆகவே அந்த அதிகாரத்தின்படி சகோதரி ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. Praise the Lord. Sotram, 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 sotram. எங்கும் உள்ளது. அவருடைய வாழ்த்துப்படி வந்திருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாட்டு பாடுவோம்ல, நம்ம நேரம் நம்ம வசனங்கள் இருக்குல்ல, ஒரு பாட்டு பாடுவோம்ல. ஸ்தோத்திரம். என்ன பாட்டுன்னா அதுதான் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பாட்டு பாடுவோம். தேவ ஊழியர்கள் ஐக்கியத்திலிருந்து 7 பேர் வந்திருக்கோம், 8 பேர் வந்திருக்கோமே. வாழ்த்தும்படியாக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடி தேவனை மகிழ்ந்து தேவ ஊழியர் வாழ்த்து வந்தது என்பமானது. தேவ ஊழியர் ஜபாக்கியம் கட்ட தந்தது கொண்டாண்டமை. தேவ ஊழியர் தேவக்கியம் வாழ்த்துகிறது உலகரை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆர்ப்பரித்து அவமகிழ்வு
அவர் கிருபை என்று உள்ளது. ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக சகோதரி சாரி கோல்டா எண்ணி அவர்கள் இந்த நாளில் நம்முடைய சென்னையில் தாம்பரத்தில் இந்த தரிசனம் சாரோனின் தரிசனம் டிவியினுடைய தலைமை அலுவலகத்தை சகோதரர் சுவிசேஷன் டாக்டர் ஸ்தோத்ரம் டேனியல் ராஜ் அவர்கள் மூலமாக இங்கே ஆரம்பித்து அவர்கள் செய்கிற ஐயா அவர்கள் செய்கிற இந்த ஊழியத்தில் ஒரு உறுதுணையாக முதுகெலும்பாக நின்று இந்த காரியத்தை செய்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் நினைக்கவில்லை இப்படி அவங்க சொன்னாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலே அவங்க சொன்னாங்க இப்படி ஒரு டிவி ஆரம்பிக்க போகிறாங்க. நான் நினைச்சேன் சும்மா வாழ சொல்லி விடுறாரு, நடக்கும்போது என்னவோ தெரியல அப்படின்னு நினைச்சு. ஆனால் இன்றைக்கு அதை கண்களால் காண்கிறோம். சூப்பரம் எஸ்சிவி அந்த அந்த செட்டப் பாக்ஸில் 189 வந்ததை பார்த்த உடனே எனக்கு அது கையெல்லாம் ரொம்ப அவங்க சகோதரியை அருமையாய் நன்றாய் நேசிக்கிறார்கள். அல்லேலூயா, ரொம்ப நேசிக்கிறாங்க. அதே மாதிரி சகோதரியும் சகோதரனை ரொம்ப நேசிக்கிறாங்க. என் சகோதரன் சாப்பிடாம பிரசங்கிக்கிறாங்க, என் சகோதரன் சாப்பிடாம கத்திக்கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு பயந்து கொண்டு ஒவ்வொரு வேளையும் ஜெபத்தோடு இந்த ஊழியங்களை செய்கிறதை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்லேலூயா, கிறிஸ்துவின் அன்பு சகோதரர்களுக்குள்ளே இருப்பது மிக மிக குறைவு. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சகோதரிகளும் தங்களுடைய சகோதரரோடு அன்பாக இருக்கிறது குறைவாகத்தான் நாம் காண முடிகிறது. ஆனால் இங்கே ஒரு எல்லளவு குறைவில்லாதபடி தேவன் இந்த குடும்பத்தாரை அருமையாக நடத்துவதை நினைத்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சாரோனின் மினிஸ்ட்ரி என்ற இந்த ஊழியத்தில் தேவன் மகிமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாரோனின் மினிஸ்ட்ரி இந்த ஊழியத்துக்கு கீழே 10 வகையான ஊழியங்கள் நடக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. சாரோனின் தியாலஜிக்கல் செமினரி, சாரோனின் ஆன்லைன் பைபிள் காலேஜ், எஸ்டிசி பைபிள் யூனிவர்சிட்டி, யூடியூப் லிங்க் மூலமாக லைட் புக் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி இதெல்லாம் அவங்க வைத்திருக்கிற திட்டம் இதுவரைக்கும் யாருமே
ஸ்தோத்திரம் செயல்படுத்தாத ஒன்று. எல்லாரும் மேட்ரிமோனி வச்சு பணம் சம்பாத்தியம் பண்ணுவாங்க. இது அப்படி அல்ல. இது உண்மையிலே எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிமுறையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது விரிவாக்கமே 1 மணி நேரம் சொல்லலாம், சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஊழியங்களை கையில் கொடுத்திருக்கிறார். சாரோனின் தரிசனம் டிவி உலகம் முழுசும் கர்த்தருக்கு சித்தமாக 155 நாடுகள் கிறிஸ்தவ செய்திகளை ஒளிபரப்புகிறது. அது எல்லாவற்றிலும் இது வரும் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்தியா முழுவதும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இதை பார்க்கிறார்களோ அவங்களுக்கு இது உபயோகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சாரோனின் கடிதம் பெரிய வரவேற்பை பெற்று மக்கள் மத்தியிலே அது சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட சாரோனின் கடிதம் ஸ்தோத்திரம் வடபழனியிலே ஒரு ஊழியர் ஐக்கியத்தில் கிட்டத்தட்ட 100 பேருக்கு இதை குறித்து இந்த பத்திரிகை கொடுக்கப்பட்டு அவர்கள் படித்திருக்கிறார்கள். ஆண்டவரின் நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சாரோன் குட் நியூஸ் மீட்டிங் நச்செய்தி கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஊழியர் ஐக்கிய கூட்டங்கள் தேசம் முழுவதும் தமிழகம் முழுவதும் அநேக இடங்களில் வாரத்தில் 4 நாள் போகிறத பார்க்க முடியுது. 3 நாள் போகிறாங்க, 4 நாள் போகிறாங்க. கடினம், போவது ரொம்ப கடினம். ஊழியர் மத்தியிலே பிரசங்கிக்கும் போது அநேக தடைகள், அநேக விருப்புகள், அநேக பொருட்செலவுகள், பணச்செலவுகள் உண்டு. இவர்கள் எல்லாவற்றிலும் சிறப்பாக செய்வதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் தரிசனம், தேவனுடைய தரிசனம் டாக்டர் டேனியல் ராஜ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அது வெளிப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அது செயல்படுத்தப்படுகிறதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருடைய ஊழியம் வியக்கத்தக்க ஒன்று, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் நடந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். துணிய ஊழியக்காரர்கள் கிட்டத்தட்ட 1000-2000 ஊழியக்காரர்கள் எனக்கு அறிமுகமானவர்கள். ஆனால் ஐயா அவர்கள் ஊழியத்தில் நான் பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தியாகமாக செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். அது இந்த ஊழியத்தை செய்வதற்கு இவ்வளவாய் இயக்கிக் கொண்டு பகுதியிலிருந்து ஜெபித்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருப்பது தான் கேரிகோல்டா பென்னி அவர்கள் செய்வதற்கு அவர்களுக்கு முழு சுதந்திரம் பென்னி ஐயா கொடுத்துருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாரும் கரங்களை சேர்த்து இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அவர்கள் பாடுவதற்கு, பேசுவதற்கு, ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்த மிக முழு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு எஸ்கார்டு போல இந்த ஊழியத்திற்கு ஒரு எஸ்கார்டு போல, ஃபெசிலிட்டி மேனேஜர் போல அவங்க முழு மாவட்டங்களிலும் அவங்க கூட போயிட்டு வந்துருக்குறாங்க. நமக்கு பாதுகாப்பு யாரு? இயேசு எப்படி இருப்பார்? நிழலாய் இருப்பார். நிழல் நம்மளை விட்டு போகவே போகாதுங்க. எங்கே போனாலும் நம்ம நிழல் நமக்கு பின்னாடியே வரும். அப்படி நிழலாய் அவர்கள் இந்த ஊழியத்தில் அடைக்கலம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். வந்திருக்கிற அனைவருக்கும் சாரோனின் தரிசனம் டிவி சார்பாக என்னுடைய மனதார வாழ்த்துக்களை பரிசுத்தவான்கள் யாவருக்கும் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். ஏசாயா 43 4, 5 வசனங்களை நாம் கவனிக்கலாம். ஏசாயா 43 வாசிக்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றிருக்கிறாய், நான் உன்னை சிநேகித்திருக்கிறேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் ஏராளமான மனுஷர்களை, ஜனங்களையும், ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை. பூமியில ஆத்தும ஆதாயம் செய்வது தான் மிக முக்கியமானது. நமக்கு பணம், பொருள் நிறைய வந்து பிரயோஜனம் இல்லை. ஆனா ஆத்துமாக்களை தேவன் தரணும், ஜனங்களை தரணும், மக்களை தரணும், தேவனுடைய பாதையில் அவர்கள் வழி நடத்தி கொண்டு வரணும். ஆண்டவர் இந்த வாக்குறுதியை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியான நம்முடைய மத்தியில் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவர் சொல்றாரு, சகோதரனோடு கூட சேர்ந்து செய்கிற இந்த ஊழியத்துல சகோதரியே, அந்த வசனத்தை திருப்பி முதல்ல இருந்து வாசிப்போம். ஆமென். சகோதரியே, என் மகளே, ஆண்டவர் சொல்றார், என் மகளே,
என் பார்வைக்கு அருமையான மகள். அல்லேலூயா. கனம் பெற்றாய். அருமையான மகள், அருமையான மகள். பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. என் மகள் அப்படிங்கிற மாதிரி அல்ல. என்னுடைய பிள்ளை தான் அப்படிங்கிற மாதிரி அல்ல. என்ன சொல்றதுன்னா அருமையானபடியினால். அருமையான மகள். அல்லேலூயா. ஆமா, குட் இல்ல, வெரி 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 குட். ரொம்ப ஹை, ரொம்ப அருமையான மகள், விருப்பமான மகள், என் இருதயம் அப்படிப்பட்ட என் மகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கோல்டா, சரி கோல்டா அவர்களை ஆண்டவர் அருமையான மகள் என்று சொல்லி அழைக்கிறார். ஏன் இந்த பாராட்டு தேவனிடத்திலிருந்து, ஆவியானவரிடத்திலிருந்து கோல்டா பெண்ணிக்கு வருகிறது? இந்த ஊழியத்தில் சகோதரர்களுக்கு முழு மூச்சாக அவங்க பேர் தான் வருது அப்படின்னு இல்லாமல் கத்தருடைய ஊழியர் சொல்லி இடைஞ்சி இரவு பகல் ஓடுறாங்க. ஓட முடியாதுங்க. நான் 5 நாள் போயிருக்கேன். இருந்து கன்னியாகுமரிக்கு 5 நாள் போயிருக்கேன். வந்த உடனே அப்படியே நார்மலாக சரீரத்தை பிரித்து போட்ட மாதிரி வழி இருக்கும். ஆனால் அவங்க கூட போயிட்டு வருவதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. என் பார்வைக்கு அருமையான மகள். அடுத்து வாசிங்க. கனம் பெற்றாய். நீ கனம் பெற்றிருக்கிறாய். சென்னையில, கன்னியாகுமரியில, தமிழ்நாட்டில், சாரோமின் டிவியில பார்க்கிற மக்கள் மத்தியிலே கனம் பெற்றிருக்கிறாய். அல்லேலூயா. சொன்னாங்க இந்த ஸ்டோரி பாட்டு பாடுறாங்க. இவங்க கூட நம்ம நினைக்கிற எழுதலாம், பாட்டு பாடலாம், அந்த சான்ஸ் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களோட இணைந்து துதிக்கும்படியாக, வாழ்த்தும்படியாக தேவன் ஒரு அன்பின் ஐக்கியத்தை, ஜெப ஐக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கனம், மேன்மை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிதா கனம் பண்ணுவார். தேவன் கனம் பண்ணுவார். அதாவது இயேசு பிதா, குமாரன், பரிசுத்தாவி. பிதாவாகி தேவன் தான் குமாரனை அனுப்பினார். அவர் தான் முதற் காரணம். அதாவது அவர் யாரை கனம் பண்ணுறாங்கன்னா ஊழியம் செய்கிறவர்களை கனம் பண்ணுகிறார். ஆமென். சொல்லுடைய இந்த நாளில் இது எத்தனாவது பிறந்த நாளாக இருக்கிறது? 44வது பிறந்த நாளிலே தேவன் மிக உன்னத கணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கரங்களை தட்டி பெரிய கணத்தை கொடுக்கிறார். கணம் ஆண்டவர் இந்த நேரத்தில் பரிசுத்தவான் மத்தியிலே கர்த்தர் கொடுக்கிறார். கணம் பண்ணுகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. நானும் ஆண்டவர் ரொம்ப சிநேகித்தார். அன்பு. அல்லேலூயா. சிநேகம் என்பது மிகப்பெரிய அன்பு. உயிரை கொடுப்பது சிநேகம் என்பது அன்புல முதற்கட்டமானது. உயிரை கொடுக்கும் அன்பு. அவர் உயிரை கொடுத்தா நம்ம வீட்டை எடுத்து நினைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஒவ்வொரு மதத்தைச் சேர்ந்தவர்களாக, ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக, ஜாதியை சேர்ந்தவர்கள். இல்லையே 7 வகையான ஜாதி பிரிவினர் இங்கே உள்ள இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே தேவனுடைய பிள்ளைகள். எல்லாரும் ஒரே தேவனுடைய பிள்ளைகள். அன்பு, அந்த சிநேகத்தினால நம்ம பிணைக்கப்பட்டு ஒரே ரத்தத்தின் ரத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு கூட்டம் நடத்தும் தெரிஞ்சு இன்னைக்கு திருவிழா கூட வச்சிருந்திருக்கோம். அந்த வகைய பரிசுத்த மனிதன் ஐக்கியமாக, பரலோக தேவனின் ஐக்கியமாக இங்கே தேவன் உருவாக்கி இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிங்கள். உனக்கு பதிலாக மனுஷர்களையும் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளையும் கொடுப்பேன். சகோதரியே, உங்களுக்கு பதிலாக, உனக்கு பதிலாக திரளான மனுஷர்களை கொடுப்பேன். எவ்வளவு மனுஷர்? 100 இல்லை, 1000 இல்லை, அடுத்து லட்சமா இல்லை, கோடியா இல்லை, கோடியா இல்லை, திரளான மனுஷர். எண்ணற்ற மனுஷர்களை கொடுப்பேன். எண்ணற்ற மனுஷர்கள் இங்கே இந்த ஊழியத்திலே பங்கடைவார்கள், ஜெப பங்காளராக எழும்புவார்கள். அல்லேலூயா. மனுஷர்களை கொடுப்பேன். அடுத்து உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளை கொடுப்பேன். அல்லேலூயா. ஜனங்களை கொடுப்பேன். மனுஷர்களை கொடுப்பேன், ஜனங்களை கொடுப்பேன். ஜனங்களை கொடுப்பேன். ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை கொடுப்பேன். ஏராளமான ஜனங்கள், மனுஷர்களும் வருவாங்க, ஜனங்களும் வருவாங்க. அல்லேலூயா. திரளாய் கூட்டமாய் வருவார்கள். ஆமென். எப்படி வருவார்கள்?
எப்படி வருவார்கள்? திரளாய் வருவார்கள். அல்லேலூயா. திரளாய் வருவார்கள், தாராளமாய் வருவார்கள். எண்ணிக்கை சொல்லப்படவில்லை. ஆண்டவர் அமிதமாய் வேணும் நாட்களில் சகோதரிகள் ஊழியத்தை நம்முடைய சகோதரன் செய்கிற இந்த மேன்மையான காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அப்படி செய்கிறதை நாம் இணைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் உற்சாகமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடலை மீண்டுமாய் ஒரு சரணத்தை பாடணும். அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் எத்தனை மடங்கு பெருக்கு பண்ணுவார்? 1000 மடங்கு. அல்லேலூயா. இப்போ எவ்வளவு பார்க்கிறீர்களோ, இப்போ எவ்வளோ ஆசீர்வாதம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரோ, இதை விட 1000 மடங்கு கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். Happy, happy, happy birthday. Happy, 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 happy birthday. Amen. இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் தொடர்ந்து முடித்துக் கொள்வோம். நான் பேச மட்டும் நாளைக்கு வந்து பேசுவேன். ஆனால் அவ்வளோ சரக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த மீட்டிங் ஸ்தோத்திரம். நேற்று கோட்டு வந்து கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு கோட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு கோட்டு கொடுத்ததுக்கு அவங்க பிறந்த நாளை கொடுத்துருக்காங்க. அதுதான் அன்பின் சிநேகம். அல்லேலூயா. தேவன் சிநேகத்துக்கு கூட நம்மையும் சகோதரி அவர்கள் என்ன செய்கிறாங்க? சிநேகிக்கிறாங்க. அப்புறம் ஆண்டவர் பேசினாரு, நீங்கள் அவங்களுக்கு கோட்டு கொடுத்தாங்க, நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். செய்கிற மாதிரி உண்மை இல்லையா அப்படின்னு அந்த ஒரு பேனர் எடுத்து கொடுத்துருக்காங்க. சோத்திரம். ரொம்ப சந்தோஷம். ஐயா அவர்கள் நம்முடைய ஊழிய ஸ்தலங்களில் வரும்போது அவங்களுக்கு பேனர் வச்சு வச்சோம். இன்றைக்கு அவங்களுடைய ஊழிய ஸ்தலத்தில் அவங்களுக்கு ஒரு பேனர் கொடுத்து அவருடைய வாழ்க்கைப்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். சகோதரி அவர்களே, நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாக தேவன் உங்களுக்கு திரளான எண்ணற்ற ஜனங்களையும் மனுஷர்களையும் கர்த்தர் பெறுவார். இதுதான் என்னுடைய வாழ்த்து. நீங்கள் பத்திரிகை மாத்திரமல்ல, தரிசனம் டிவி மாத்திரமல்ல, சபைகளையும் நடத்துகிறீர்கள். தேவன் ஒரு மனுஷன் மூலமாக சொன்னார், ஐயா நீங்கள் தண்ணி கொண்டு வர சொன்னீங்க, எங்கே கொண்டு வர்றது? நான் சொன்னேன், அங்கே மேலே 2வது மாடி சர்ச்சுக்கு தானே. ஆமாம், சர்ச்சுக்கு, தரிசனம் சர்ச்சுக்கு கொண்டு வாங்க. அது நம்ம இவங்களெல்லாம் பார்த்துட்டு என்ன நம்முடைய ஊழியக்காரங்க எல்லாரும் வருவதை பார்த்துட்டு இது சபை சர்ச்சில் எல்லாரும் போகிறாங்க, சர்ச்சுக்கு தானே அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்போ தேவனே அந்த மனுஷன் மூலமாக நினைச்சிடுறாரு, சர்ச்சுன்னு சொல்லிட்டாரு, தரிசனம் சபை. ஆனால் அவர்கிட்ட வேற ஒரு சபை பேர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சேர்மன்கிட்ட அதை அவங்க குறிப்பிட்ட காலத்தில் சொல்லுவாங்க. இன்னைக்கு இது தரிசனம் சபை. ஒரு தரிசனம் சபையை உருவாக்குவாங்க. தரிசனம் தொலைக்காட்சியில் ஈவினிங்கில் படுக்கையிலிருந்து எழுந்து நடக்க முடியாதவர்களுக்கு
கிடப்பிலே கிடக்கிறவர்களுக்கு, கிடப்பிலே நடக்க முடியாத நோய்வாய்ப்பட்டவர்கள் வீட்டில் இருப்பாங்க. அவங்க இந்த டிவி மூலியமாக தேவனை ஆராதிக்க நம்முடைய தொலைக்காட்சியில் ஆன்லைன் ஆராதனை கண்டிப்பாக தொடங்கப்படும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் அந்த ஆராதனை நடக்கும். அது எப்படி சபையில் ஆராதனை நடக்குமோ அதே விதமாக இங்கே ஆராதனை நடக்கும். எப்படி சபையில் காணிக்க போடுறோமோ அதே மாதிரி அப்பவும் காணிக்க போடலாம். நம்முடைய QR கோடில் அவங்க காணிக்க போடணும். இங்கே இருக்கிறவங்க நேரில் காணிக்க போடுவாங்க. சரிதானே? ஆமாம், தேவன் அதை அப்படி செய்வார். எல்லாரும் கரங்களை வைத்து ஆராதிக்கும் போது எல்லாரும் ஆராதிப்பாங்க. தேசம் முழுவதும் இந்த ஆராதனை நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம். அதிலேயும் தேவன் உங்களை உயர்த்துவார், கணம் பண்ணுவார், அந்த ஆசீர்வதிப்பார், திரளான ஆத்மாக்களை கொடுப்பார். மனதார நாங்கள் இதை வாழ்த்துகிறோம். எங்களுடைய ஸ்தோத்திரம் ட்ரூத்வாட் ஜீசஸ் பிளஸிங் மினிஸ்ட்ரி சார்பாக, சபை சார்பாக வாழ்த்துகிறோம். காட்ஸ் மினிஸ்டர் பிரேயர் ஃபெலோஷிப் சார்பாக வாழ்த்துகிறோம். கனடா வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சில் சார்பாக வாழ்த்துகிறோம். நம்முடைய பிஷப் கவுன்சிலின் 400 பரிசுத்தவான்கள் சார்பாக மனதார உங்களை வாழ்த்துவதை கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். வந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் வாழ்த்தி ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. யாரும் உங்களை திட்டியோ இப்படி நடக்கணும் அப்படின்னு கட்டளை போட்டோ யாரும் உங்களை பண்ணலை. எல்லாரும் வாழ்த்தி ஆசீர்வாதிப்பாங்க. நீ ஆசீர்வதிக்கிறவர்களை வார்த்தை 100% உண்மை. கர்த்தர் உங்களை அடுத்த ஆண்டுக்குள்ளாக இன்னும் மகிமையாக விவரிக்க போகிறதை நாங்கள் எல்லாரும் பார்க்க போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சகோதரி அவர்கள் சில வார்த்தைகள் அந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி சில வார்த்தைகளை சொல்லி அடுத்து நம்ம கடைசி ஜெபம் முடிக்க போகிறோம். அதோட முடிஞ்சிடும். அதோட முடிஞ்சிடும். கேட்கலாம். 2-3 வார்த்தை அவனை கூப்பிடுங்க. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளிந்து வைத்து வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளிந்து வைத்திரே வேலைக்காகவே. கண்மலையில் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் ஒரு பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலையில் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் ஒரு பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே. ஆமென் ஆமென். தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவையும் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவையும் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதை உன்னிடம் படைத்து அந்நாள் வரையுமே என்னை காத்திட
உள்ளதையே உன்னிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே என்னை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் என் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் கைவாசம் வைத்தீரே. மெதுவான சென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான சென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. இந்த நாளும் இரேமியா 1:5 சொல்லப்பட்ட வசனத்தின்படி தாயின் கருவில் உருவாக்கும் என்னை அறிந்த தேவன் என்றைக்கோ நான் மதித்து மண்ணோடு மண்ணாக போவேன். என்னை கர்த்தருடைய கண்கள் கண்டது மாத்திரமே எனக்கு இந்த நாளில் சொல்ல தெரியும். இந்த வாலிப பருவத்திலே 14வது வசனத்தை எனக்கு தரிசனமாக கொடுப்பார். யாக்கோபு என்னும் சிறுபூச்சி நான் உன்னை போரடிக்கிற கூர்மையுள்ள கற்புள்ள எதிரமாக மலைகளை விதித்து பொருட்களை ஒதுக்கி போவார். இந்த வாலிப நாட்கள் எல்லாம் இந்த சமூகம் சொன்ன போல நம்ம கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றும் இருக்கக்கூடாத தண்ணீரையும் கடந்து வந்த சூழ்நிலைகள் படித்த இடங்களிலும் சரி, என்னுடைய பழக்க வழக்கமும் மற்ற பிள்ளைகளுக்குமான உறவுகள் எல்லாம் வேற்றுமையாக இருக்கும். அநேக நேரங்களில் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் தந்தது ஏன் கர்த்தாவே, இது எப்படி நடக்கும்? யாக்கோபு என்னை இஸ்ரவேலின் சிறு கூட்டமே அப்படின்னு இந்த வார்த்தை அது பெரியவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வார்த்தை. அந்த தீர்க்கதரிசன வார்த்தை 6 நாட்களில் நான் ஞானஸ்நானம் கருத்துக்குள் எடுத்துக்கொண்ட பொழுது எனக்கு கிடைத்தது. ஆனால் நாட்கள் கடந்து கொண்டே இருந்தது. இதற்கான பதில் என்ன என்று எனக்கு தெரியாது. அநேக நிர்பந்தமான நிலைமைகளை கடந்து வந்த பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்துவார். எப்படி நடக்கும் தெரியாது. இந்த நாளில் நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறபடி இந்த தேசத்திலே உன்னை மெய்யான இடத்திலே வைக்க அந்த ஏழைகளை திட்டங்களை காணும் பொழுது என்னுடைய இருதயம் உன்னை அங்கிருந்து கண்ணீர் வரும். அந்த இடத்துல அவர்களுக்காக என்னுடைய இதயத்துக்காக சொல்லிப்பேன். அப்பொழுது என்னுடைய வாலிப பருவம் நடந்தது. எனக்கு திருமண காரியங்கள் நம்ம ஊழியம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கும் ஊழியர் கொடுக்கப்பட்ட கணவருக்குமா எந்த ஊழிய பாதைகளும் இல்லாத ஒரு எப்படி இந்த வார்த்தைக்கு இருக்க சமம். ஒரு நாள் இன்னும் குறித்திருக்கிறான் சகோதரன் சொன்னது போல ஆகபோது 2:3 சொன்னது போல குறித்த காலத்துக்கு இன்னும் தரிசனம் ஏற்பட்டிருக்கார். ஊழியக்காரர்களாக நீங்கள் எல்லாம் இந்த நாளிலே என்னை வாழ்த்தும் பொழுது பரலோக ராஜ்யத்தின் புதுகள் கடந்து கொண்டு வாழ்த்தின அதே நிறைவும் சந்தோஷமும் என்னுடைய பெற்றோர்கள் இந்த இடத்துல இல்லை. நீங்கள் எல்லாம் ஒரு தகப்பனாய் தாயாய் இந்த ஊழிய பாதையிலே என்னுடைய சகோதரனை வாலிப பருவத்திலே முழங்கால் படித்த அந்த பிரயத்தனமாக இந்த நாளில் இந்த ஊழியங்களை விரிவாக்கி கொண்டு வருகிறார். நீங்கள் எல்லாரும் இந்த ஊழியத்தில் சகோதரனோடு எங்களோடு இணைந்து இது எங்களுக்கான ஒரு ஊழியம் அல்ல, நம் அனைவருமாய் கட்டி பரலோக ராஜ்யத்தை கட்டி எடுப்பதற்கு ஒரு தூண்களை நீங்கள் எங்களோடு கூட இருந்து இந்த ஊழிய பாதையில் எப்படியாயிரும் பரலோக ராஜ்யத்தை கட்ட வேண்டும். இதற்கு அநேகர் சொன்னது போல தடைகள் வரும், வேதனைகள் வரும், நிர்பந்தங்கள் வரும், அவமானங்கள் வரும். எல்லாவற்றையும் கடந்து சென்றால்தான் கானான் என்ற தேசத்தை அடைந்து எங்கள் எல்லாரும் எங்களோடு கூட இருந்து இந்த ஊழியத்தை கட்டியெடுப்புங்கள். எங்களால் முடிந்த மட்டும் இன்னும் முடிவு பரியந்தம் நீங்கள் இருக்கணும். சொன்ன அந்த காண முடியும் என்று சொன்ன வசனத்தின்படி நீங்கள் எல்லாரும் வந்து என்னை வாழ்த்தினதே ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். எல்லாரும் என் வாழ்க்கையிலும் இதற்கு உறுதுணையாக இருந்து இந்த காலனின் தரிசனம் டிவி சேனலிலும் நீங்கள் எல்லாரும் எங்களோடு இணைந்து பணியாற்றுறீங்க. அது ஒருவருக்கான ஊழியம் அல்ல, ஒரு டிவி சேனல் இல்லை, நம்ம எல்லாருமாய் கட்டி எழுப்பினதான தேவனுடைய மகிமை தங்கும் இடம். இதன் மூலமாக அகில உலகமும் கர்த்தருடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும். ஒருவர் மாத்திரம் அல்ல, எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை ஒரு ஆட்டுக்காக தான் தேவன் வந்து மிக பிரயாசப்பட்டார். அழிந்து போகிற ஒரு ஆட்டை கண்டுபிடித்தார். அது நம் மூலமாக அந்த ஆடுகள் மந்தைக்கு வந்து சேர வேண்டும் என்பதிலே நான் உங்களை எல்லாம் வேண்டி நீங்கள் வந்து வாழ்த்தினருக்கு என்னுடைய நன்றி பதிகளை மேலான மகிமையெல்லாம் தேவாதி தேவன் ஒருவருக்கே இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தந்த கர்த்தருக்கும் என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரன் மற்றும் எல்லா போதகர்கள் குடும்பமாக எல்லாரும் இருந்து நான் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டீங்க. இந்த தொலைக்காட்சியில் வந்து என்னோடு இணைந்து பணியாற்றுகிற இந்த
அன்பு மகள் ஷேஷ்மா எலிசபெத் ஜோஷ்வா மற்றும் பெஜா இப்பொழுது இந்த இடத்துல இல்லை ஜெபராஜ் அவங்களுக்காகவும் நன்றியை செலுத்துகிறேன். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுடைய வாழ்நாட்களிலே இதன் மூலமாக உங்களை கொண்டும் கர்த்தர் மகிமைப்பட முடியாது பெரிய காரியங்களை செய்வார். நீங்களே அதற்கான வழிகள் உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் குடும்பமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவருடைய முனை இதற்கு தேவை. மறுபடியுமே உங்களை வாழ்த்துகிறோம். இன்னும் அதிகமாக ஒருபடி போய் பிஷப் ஐயாவும் அன்பு தாயார் இந்த இடத்துல இருந்து முழு நேரமாக எங்களுக்காக ஒத்துழைப்பு தருகிறார்கள். டேவிட் ஐயா மற்றும் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் மறுபடியுமா வாழ்த்தி என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். இப்பொழுது ஒரு சால்வை அணிவித்து சகோதரியை நம்முடைய ஐயா அவர்கள் வாழ்த்துவார்கள், கனம் பண்ணுவார்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவருடைய பிதாவானவர் கனம் பண்ணுவார். இந்த வார்த்தையின்படி கனம் பண்ணுவது எதில் கிடைக்கலாம்? எலியாவின் சால்வை எலிசா மேலே விழுந்தபோது அது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. அந்த திருவையார் சால்வை அணிவிக்க 7 ரயிலில் முன்னாடி வாங்க, ஒரு சால்வை போடுங்க, வாங்க வாங்க வாங்க, கனம் பண்ணுவாங்க. கேக்கு வெட்டதெல்லாம் ஊழியம் தொடங்கினதுலேருந்து அப்படியே நிப்பாட்டிட்டோம். கேக்கு வந்து இனிமேல் நமக்கு வெட்டாமல் அதையும் ஊழியத்திற்காக செலவிடணும். அது காலையில் சொன்ன பையன் இல்லை, வேண்டாம், நமக்கு வேண்டாம். அடுத்து நானும் சாப்பிட போடுறேன். செல்லம்மா வாங்க, Praise the Lord. செல்லம்மா வாங்க.